உணவு நம் புகழும் பெருமையும் இழிவும் அழிவும் நம்முடைய எண்ணங்களின் மூலமாகவே நிகழ்கின்றன. அந்த எண்ணங்கள் நாம் உண்கின்ற உணவின் மூலமாக எழுச்சி பெறுகின்றன. உணவு என்பதை வெறும் பசிக்கானது என்று கருதாமல் உடல், உள்ளம், உயிர் இவை அனைத்துக்குமான ஆக சக்தியாக கருத வேண்டும். அளவோடு உணவு உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும். உடலும் எண்ணங்களும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதிகமாக உணவு உண்டால் உணவின் கட்டுப்பாட்டிற்கு உடலும் மனமும் சென்றுவிடும். பிறகு இதை ஒழுங்கிற்கு கொண்டு வர சிரமப்பட வேண்டியிருக்கும். சுவையாக இருக்கிறது என்று கண்டதை உண்ணாமல் உடல் பற்றிய தெளிவுடன் உணவை ஒரு மருந்து போல் உண்ண வேண்டும். இல்லை என்றால் பிற்காலத்தில் மருந்தையே உணவாக உண்ண வேண்டி வரும்.